வெல்கம் டு எஸ்ஓமிஸ் சேனல். நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அட்டகாசமான ஒரு சிக்கன் கிரேவி தான் பார்க்க போகிறோங்க. இது செய்யறதுக்காக ஒரு 3/4 கிலோ அளவுக்கு சிக்கனை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வாங்க இனி இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 துண்டு இஞ்சியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 4 பல் பூண்டு, வேக வச்ச 3 வரமிளகாய், 1 ஸ்பூன் மிளகு, ஒரு அரை தக்காளிங்க, 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா தூள், கரம் மசாலா வந்து 1/2 ஸ்பூன் சேர்த்துக்குங்க, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சை சாறு, இதற்கு தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த அரைச்ச விழுதை சிக்கனுக்குள்ளே சேர்த்து நல்லா பெரட்டி எடுத்துக்கலாம். கை வச்சு நல்லா கலந்து எடுத்தாச்சு. இது ஒரு 20 நிமிஷம் ஊறட்டும். இது ஊறக்குள்ளே மசாலா வறுத்துக்கலாங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி, 2 கிராம்பு, சின்னதாக ஒரு துண்டு பட்டை, 1 ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 2 வரமிளகாய். இப்போ இது எல்லாத்தையும் வெறும் கடாயில் எண்ணெய் விடாமல் நல்லா மணம் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாங்க. நல்லா வறுபட்டுருச்சு. இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். திரும்ப அதே கடாயை வச்சு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி ஒரு 15 சின்ன வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கலாங்க. வெங்காயத்தை கொஞ்ச நேரம் வதக்கிட்டு மீதி அரை தக்காளியை இதோடு சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கலாங்க. இப்போ இது கூடவே 2 பல் பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி சேர்த்து ஒரு 6 கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். வெங்காயம் ரொம்ப கம்மியாக தான் போட்டுக்கிறோங்க, அதனால் சீக்கிரமாக வதங்கிடும். வதங்கிட்டு பாருங்கள். இந்த அளவுக்கு வதங்கினோடனே நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ஆற வச்சு நம்ம நல்லா நைஸாக விழுத அரைச்சிட்டு வந்துடலாங்க. திரும்ப அதே கடாய் வச்சு ஒரு அரை குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இப்போ இதில் நம்ம ஊற வச்சுருக்க சிக்கன் சேர்த்துக்கலாங்க. பாதி அளவு சேர்த்துக்கலாம். அப்போ தான் நல்லா பெரட்டி எடுக்க முடியும். இப்போ நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் நிறைய எண்ணெய் ஊற்றி அப்படி எண்ணெய்க்குள்ளே போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நான் அந்த மாதிரி பண்ணலைங்க. ஒரு நிமிஷம் கழித்து அப்படியே திருப்பி விட்டுக்கலாங்க. திருப்பி விட்டு நம்ம அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனால் போதும். இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். எல்லாத்தையும் பிளேட்டுக்கு மாற்றியாச்சுங்க. திரும்ப அதே கடாய் வச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாங்க. எண்ணெய் காஞ்சதையும் கடுகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 10 பல் பூண்டு, ஒரு 50 கிராம் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுக்கிறோங்க, கொஞ்சம் கருவேப்பிலை. வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினோன்னே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த விழுது சேர்த்துக்கலாம். இந்த மிக்ஸி ஜாரை கழுவி தண்ணியும் அதுக்குள்ளேயே சேர்த்துக்கலாங்க. நல்லா கலந்து கொடுத்து, இப்போ தண்ணி பத்தாது, இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டு நம்ம மூடி வச்சிடலாங்க. இது ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த சிக்கன் சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்து திரும்பவும் மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டுங்க. அப்போ தான் எண்ணெயெல்லாம் மேலே பிரிஞ்சு வரும். 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா இங்கே பாருங்கள், எண்ணெயெல்லாம் எப்படி பிரிஞ்சு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சின்னு கமன் மணமாக இருக்குங்க. நான்வெஜ் வந்து பிரியமாக சாப்பிட்றவங்களுக்கு இது பார்த்தோன்னே சாப்பிட்லான்னு தோணும் இல்லைங்களா, அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ இதுக்கு மேலே நம்ம கொஞ்சம் மல்லித்தழை தூவிக்கலாம். இப்போ நான் வந்து மண் சட்டிக்கு மாற்றிக்கிறேங்க. நீங்கள் இந்த கிரேவி செய்யும் போதே மண் சட்டியில் செஞ்சிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், பார்க்கும்போதே அட்டகாசமாக இருக்குது. அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. குட்டீஸ் வந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிட்ற சுவையில் இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நன்றி, வணக்கம்.